ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், அதாவது ஐஎல்டி. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லலாம். எந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாமுக்கும் அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி எம்ஏடபிள்யூஎஸ் ஏஇ எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லலாம். ஸோ இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், எஸ்பெஷலி டிட்டர்மினேட் தான் கேட்க போகிறாங்க, இன்டிட்டர்மினேட்லாம் கேட்க போகிறது இல்லை. ஸோ டிட்டர்மினேட் பீம்ஸில் ஸோ ஐஎல்டி டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோ இல்லை அதே மாதிரி கேன்டிலிவர் பீமா அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. பட் இது வரைக்கும் ஆனால் கேன்டிலிவர் பீமில் கேட்டது கிடையாது. ஸோ கேன்டிலிவர் படிக்க தேவையில்லை, சிம்பிளி சப்போர்ட்டில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க ஐஎல்டியில். ஸோ இந்த சிம்பிளி சப்போர்ட்டில் எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா 4 வகையாக கேட்கலாம். ஒன்று வந்து ஐஎல்டி ஃபார் ரியாக்ஷன் ஆர்ஏ கேட்கலாம், ஐஎல்டி ஃபார் ரியாக்ஷன் ஆர்பி கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேஃபோர் டயக்ராமோட ஐஎல்டி ஃபார் எ கிவன் செக்ஷன், பென்னிமோன் டயக்ராம் ஐஎல்டி ஃபார் எ கிவன் செக்ஷன் அப்படின்ற மாதிரி 4 கேசஸ் கேட்கலாம். சரிங்களா, ஒரு கேஸுமே பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு பீம் எடுத்துக்கோங்க. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. ஸோ இந்த இடத்துல ஏ கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது, அதேமாரி பி கிட்ட ஒரு சிம்பிள் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஎல்டி ஃபார் ரியாக்ஷன் ஆர்ஏ கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏ பாயிண்ட் இருக்குல்ல அதை யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐஎல்டி ஃபார் ரியாக்ஷன் ஆர்ஏ கேட்குறாங்கன்னா யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஏ கொடுங்க. ஸோ இப்போ டிஃப்ளெக்டட் ஷேப் என்ன இருக்குது பாருங்கள், இன்க்ளைன் லைன் இருக்கா, அதே மாதிரி நமக்கு ஆல்ரெடி ஒரு பீம் வந்து ஹரிசான்டலாக பீம் வந்து இருந்தது. சரிங்களா, ஸோ யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ இது டிஃப்ளெக்டட் ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அதுதான் ஐஎல்டி ஃபார் ரியாக்ஷன் ஆர்ஏ. நெக்ஸ்ட் ஐஎல்டி ஃபார் ரியாக்ஷன் ஆர்பி கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஜாயிண்ட் பி இருக்குல்ல, இதை வந்து யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தாங்க, யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த டிஃப்ளெக்டட் ஷேப் என்ன இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ இதுதான் ஐஎல்டி ஃபார் ரியாக்ஷன் ஆர்பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎல்டி ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் அட் எ கிவன் செக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ, அதே மாதிரி எல் மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் பி அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஐஎல்டி ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் அட் செக்ஷன் சி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த செக்ஷன் கிட்ட, ஸோ எந்த செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ, சின்ற செக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த செக்ஷனை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சைடில் இருக்கக்கூடிய மெம்பர், அதாவது லெஃப்ட் போர்ஷன் இருக்க அதை வந்து யூனிட் அதாவது அதை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுங்கள் டவுன்வோர்டாக. நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட டில்ட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ எந்த இடத்துல கட் பண்ணிங்களோ அது வந்து மேலே போகணும். இந்த பி ஜாயிண்ட் அப்படியே தான் இருக்கணும், ப்ரீவியஸாக ஏ ஜாயிண்ட்டும் அப்படியே தான் இருக்கணும். எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணுறீங்களோ, செக்ஷனை கட் பண்ணுறீங்களோ, கட் பண்ண இடத்துல இந்த ரைட் போர்ஷன் வந்து அப்வோர்ட் டில்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி லெஃப்ட் போர்ஷன் இருக்குல்ல அதை வந்து டவுன்வோர்ட் டில்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போனா என்னென்னா உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஒரு ட்ரையாங்கிளோட மேக்ஸிமம் ஆர்டினேட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் பை எல்னு வரும். இன்னொரு ட்ரையாங்கிளோட மேக்ஸிமம் ஆர்டினேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் எக்ஸ் பை எல் அப்படின்ற மாதிரி ஆர்டினேட் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐஎல்டி ஃபார் பெண்டிங் மோட் அட் ஏ கிவன் செக்ஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கிவன் செக்ஷன் என்னவோ அதை அங்கே கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அப்படியே டில்ட் பண்ணுங்கள், ரெண்டுமே அப்வர்ட். அதாவது இந்த மெம்பர் என்னென்னா இப்படி ஏசி வந்து இப்படி டில்ட் ஆகணும், அதே மாதிரி சிபி இருக்குல்ல, ஸோ சி ஜாயிண்ட்டை டில்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னும் போது இப்படி, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் மேக்ஸிமம் ஆர்டினேட் வேல்யூ வந்து எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் பை எல் அப்படின்றதான் மேக்ஸிமம் ஆர்டினேட். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் லோடு வந்து சென்டரில் இருக்கும்போது ஏ டிஸ்டன்ஸ் பி டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா, ஸோ இதுக்கான மேக்ஸிமம் பெண்டிங் மோட் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ எவ்வளோ வரும், டபிள்யூ ஏ பி பை எல்ன்றது படிச்சிருப்பீங்க. இங்கே ஏனா என்னது, எக்ஸு, பீனா என்னது, எல் மைனஸ் எக்ஸு கரெக்டுங்களா. டபிள்யூன்றது 1 கிலோ நியூட்டன். ஸோ தேர் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் பை எல், அதுதான் இங்கே ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. கிளியருங்களா. நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் டவுன்வோர்ட் லோடு ஆக்ட் ஆகும்போது சாகிங் பெண்டிங் ஒன்று தான் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க, டயக்ராமில் வந்து பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஸோ யூனிட் கேட்பாங்க. யூனிட் இல்லைனா டைமென்ஷன் ஃபார் ஐஎல்டி டயக்ராம் ஓட, அதாவது பெண்டிங் மோட் ஐஎல்டியோட ஆர்டினேட்டுக்கு யூனிட் என்னன்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல இருக்குல்ல, இப்போ தான் பார்த்தோமே எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் பை எல், இதோட யூனிட் என்னன்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஏஇ எக்ஸாமில். ஸோ யூனிட் என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் பை எல்னு போடும்போது ஸோ மீட்டர் கேன்சல் ஆகிடும், மீட்டர் மட்டும்தான் வரும். அதாவது இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லென்த். கிளியருங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. கிளியர். நெக்ஸ்ட்டு இது வெறும் என்னென்னா ஜென்ரல் கேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸுமே கேட்கலாம். ஸோ இதர் ஒரு லோடு வந்து மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி கொடுக்கலாம், சிங்கிள் பாயிண்ட் லோடு, இல்லைனா 2 பாயிண்ட் லோடு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, எனக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மோட் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஎல் லோடு தருவாங்க. இப்போ சப்போஸ்
ஒரு கேர்டர் இருக்குன்னு வைங்க, சிம்பிளி சப்போர்ட் கேர்டர் இருக்குன்னா இதோட ஸ்பேன் ஒரு 10 மீட்டர் இருக்குன்னு வைங்களேன். யூடிஎல் லோடு இருக்கும்ல, யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகும்ல, யூடிஎல்லோட ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் இருக்குது. அதாவது கேர்டர் ஸ்பேனை விட யூடிஎல் ஸ்பேன் வந்து ஷார்ட்டராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேஸஸை எப்படி சால்வ் பண்ணும்? அதே மாதிரி இந்த 10 மீட்டர் இருக்குல்ல கேர்டரோட ஸ்பேன், இதை விட யூடிஎல் ஸ்பேன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, சப்போஸ் 15 மீட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே எப்படி சால்வ் பண்ணுறது? ஏன்னா கொஷின் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவாங்க, ஐஎல்டி ஃபார் ரியாக்ஷன் ஆர்ஏ, ஐஎல்டி ஃபார் ரியாக்ஷன் ஆர்பி, இல்லை ஐஎல்டி ஃபார் shear force at a given section, இல்லை ILD for bending moment at a given section. ஸோ கண்டிப்பாக இந்த 4 இதில் இருந்து தான் கேள்வி வரணும். லோடு வந்து எப்படி வேணால் கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். கிளியருங்களா? ஸோ இது எல்லாமே என்னென்னா கொஷின் டிஸ்கஷன் செஷனில் தான் பார்ப்போம். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.